ஹாய் கைஸ், வெல்கம் டு டிராவல் ஏரியா சேனல். பார்க்குற அனைவருக்கு சதீஸ்வரா அண்ட் வணக்கம் சொல்லிட்டு இந்த நைட்டு நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் டாப் 3ல இருக்கக்கூடிய மிட் நைட் ஃபுட் கோர்ட் ஏரியா தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃபுட் கோர்ட்லேயும் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபுட் கோர்ட் ஏரியா வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் கோர்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 24 ஹவர்ஸ் ஒரு ஃபுட் கோர்ட் ஏரியா. நான் போகக்கூடிய 3 பிளேஸும் அதே தான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாத்தையும் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டாப் 3ல நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்துக்கிறோம். இப்போ இந்த இடம் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடம் 24 ஹவர்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போனாலும் விசிட் பண்ணலாம். அதுவும் நைட் டைமில் வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ட்ரன்ஸில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பைக் பார்க்கிங் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, காருக்கும் கொடுத்துருக்காங்க. டிக்கெட்லாம் அதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள என்ட்ரி ஆகணும்னா சின்ன ஷாப்பிங் ஏரியா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போனீங்கன்னா ஃபுட் கோர்ட் ஏரியா தான் வந்துடும். இந்த இடத்துல அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, வீக்கெண்டு வந்தாலே சின்ன சின்ன ஈவெண்ட் நடக்கும். அதுவும் இதுமாரி சாங்ஸ்லாம் பாடிக்கிட்டு செம்ம வைப்பில் இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பட் இவங்க பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணதுக்கு இங்கே யாருமே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடம் ஸ்டார்டிங் புதுசுல செம்ம கிரௌடா இருந்தது. அங்கங்க கடை இருந்தது. இப்போ கடை எல்லாமே வந்து பாதி பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன் தெரியல. பட் இருந்தாலும் இந்த கோரா ஃபுட் வந்து கனெக்ட் பண்றவங்க சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் நடத்துறாங்க. அது பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. பசங்களுக்கான பிளேயிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய கேம் சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பாக்கெட் மணி அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். ப்ரோ, குழந்தைங்க மட்டும் தான் கேம்ஸ் ஏரியா இருக்குதா, நம்மளுக்குலாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு 1-2 இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா இதுமாரி ஒரு ஸ்பாட்டில் உட்காந்து பேசுறது தான் பார்ப்போம். இருந்தாலும் இந்த ஸ்பாட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு வந்து 200, வீக்கெண்ட் வந்தாலே 250 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் 2ல இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு தான் போகிறோம். வாங்க அங்கே போகலாம். டாப் 2ல நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபுட் கோர்ட் ஏரியா தான். ஒரு மெயின் ஃப்ளைஓவர் கீழே தான் இந்த ஒரு ஃபுட் கோர்ட்டே இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் ஃபுட் கோர்ட் ஏரியா தான். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, ஏன் இது ஃபேவரட்டான ஒரு ஃபுட் கோர்ட் சொல்கிறேன் சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க டாப் 2ல இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டை பார்த்துருவோம். இந்த இடத்துல பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. பார்க்கிங் சார்ஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு 10 ரூபா தான். காருக்கு வந்து நீங்கள் அந்த ஃபுட் கோர்ட் ஏரியா பக்கத்துலேயே இருக்கும், நீங்கள் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வீக்கெண்டு டைமில். இந்த இடத்துல மோஸ்ட்டாக பிராண்டட் ஷாப் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் பப்ளிக் க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். அதுவும் நீங்கள் வீக்கெண்ட் டைமில் வந்தீங்கன்னா சின்ன சின்ன கடையை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கடையில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டும் டெக்னாலஜி எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். நானும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதுவும் லேடிஸ்க்கு ஃபேவரட்டான ஜுவல்ஸ் அண்ட் சாரீஸ் நிறையவே இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான விஷயம், டேபிள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி நீங்கள் கடைச்சி போய் நீங்கள் உட்காந்தாலும் உங்களை சுற்றி 2 பேர் 3 பேர் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்படா நீங்கள் அந்த இடத்த விட்டு எந்திரிப்பீங்கன்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஆடிட்டோரியம் மாரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். மேபி நீங்கள் அந்த சைடு வந்தீங்கன்னா வீக்கெண்ட் டைமில் வாங்க. அதுவும் ஈவினிங் டைமில் இங்கெல்லாம் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் ஏரியா தான். நான் சொன்ன அந்த ஷாப்பிங் ஏரியா இதுதான். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்கணும்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு லாங் ட்ராவல் வரும், இல்லை ஒரு ஃபுட் கோர்ட் வரும். இதுமாரி விஷயம்லாம் இருந்தால் செம்ம சூப்பராக இருக்கும். ப்ரோ, குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வரும். அவங்களுக்கு என்னாச்சு இப்போ ஆக்டிவிட்டி ஏரியா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஏரியாவே இருக்குது. அது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைக்கான ஒரு பிளேயிங் ஏரியாவே சொல்லலாம். இந்த இடம் ஒரு ஃபுட் கோர்ட்டாகவே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஃபேமிலிக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸாக தான் பார்க்க முடியும். ஒரு பக்கம் ஃபுட் கோர்ட்டு, ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலிக்கான ஒரு அழகான ஒரு பார்க்கு, அப்புறம் குழந்தைக்கான ஆக்டிவிட்டி ஏரியா. இதெல்லாம் பார்க்கும் போது இது ஃபுட் கோர்ட் ஏரியாவா நான் சொல்ல முடியும். ஆனால் உண்மையில சொல்ல போனால் ஒரு ஃப்ளேவருக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு அழகான பிளேஸ் கண்டிப்பாக நம்ம கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் 1ல இருக்கக்கூடிய ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகிறோம். உங்களுக்கு கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரோட ஃபுட் கோர்ட் எந்த அளவுக்கு ஃபேவரட் சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். எந்த ஒரு ஃபுட் கோர்ட்டோ ரேங்கிங் படி பார்க்காதீங்க. ஏன்னா சென்னையில் மோஸ்ட்டாக நிறைய இடத்துல ஃபுட் கோர்ட் இருக்குது. அதில் டாப் 3ல வரக்கூடிய ஃபுட் கோர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே கைஸ், இப்போ டாப் 1ல இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு நம்ம போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் ஏரியாவுக்கு தான் வந்துக்கிறோம். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இந்த ஏரியா பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வீக்கெண்டு வந்தாலே இங்கே ஃபேமிலியும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். எல்லாமே அங்கங்கே கேங்காக ஒரு ஸ்பாட்டை சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட் ஏரியா தான் பார்க்க போகிறோம் வாங்க.
அடுத்ததான் எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் கூடிய கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்துக்கிறோம். இதுதான் டாப் 1ல இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, மற்ற ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் பார்த்தோம் அதுங்க அந்த இடத்துல அந்த பிரச்சனையே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கும், பார்க்கிங் பிரச்சனை. காருக்கு வந்து ரொம்ப ஒரு சின்ன ஏரியா கொடுத்துருப்பாங்க, அப்புறம் பைக்குக்கு பார்க்கிங்கே இல்லை. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரீட்டில் எங்கேனாச்சும் பார்க் பண்ணிக்க வேண்டியதான். அது ரொம்பவே ஒரு டேஞ்சர். ஏன்னா ஹெல்மெட் மிஸ்ஸிங் இல்லைனா பைக் யாராச்சும் இப்போ போலீஸ் வந்து ஜாக்கி போட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா யாரும் இங்கே பொறுப்பு ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து வெஹிக்கிளை கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக விடுங்க. இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டை பற்றி தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்த 2 ஃபுட் கோர்ட் ஏரியாவும் வந்து ரொம்பவே பெருசு. ஆனால் இந்த அண்ணா நகரில் கூடிய கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே சின்னதான். பட் இங்கே இடத்துல வந்து க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் வீக்கெண்ட் டைமில் வந்தீங்கன்னா இடமே கிடைக்காது, அந்தளவுக்கு பயங்கர க்ரௌடாக இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபுட்டிங் மட்டும் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபுட் ஷாப் மட்டும் தான் அதிகமாக இருக்கும். பிளேயிங் ஏரியா, ஆக்டிவிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், எதுவுமே இல்லை. ஏதோ ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ஷாப்பிங் மாரி, அதை கீ செயின் அது மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து ஃபுட்டிக்கான ஒரு ஏரியா சொல்லலாம். ஆனால் இந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படியே நீங்க வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாவே வந்து ஃபுட் ஷாப் தான். நீங்க எங்க வேணா நீங்க சாப்பிடலாம். ஆனா பர்டிகுலர் இது வந்து சென்ட்ரல் இருக்கனால இந்த இடத்துல வந்து ஒரு விசிட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படியே போகலாம். ஆனா வீக்கெண்ட் டைம்ல, அதான் மிட் நைட் டைம்ல எப்பவுமே இந்த இடத்துல கிரௌடு இருந்துட்டே இருக்கும், கிரௌடு இல்லாம இருக்காது. நம்ம பார்த்த 2 ஃபுட் கோர்ட் ஏரியாவிலும் பேமெண்ட் எப்படி பே பண்றது பாத்தீங்கன்னா ஜிபே மூலமா பே பண்ணிக்கலாம். ஆனா இந்த இடத்துல அப்படி பே பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா முடியாது. இவங்க ஒரு டெபாசிட் மாரி ஒரு கார்டு வச்சிருப்பாங்க. அந்த கார்டை வாங்கி ரீசார்ஜ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு தான் நீங்க மற்ற ஃபுட் ஷாப் ஏரியால வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும், பேமெண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீங்க போன ஃபுட் கோர்ட் ஏரியாவில் எந்த ஒரு ஃபுட்டை ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த வீடியோ குறிப்பாக சென்னையில் கூடிய முக்கியமான ஃபுட் கோர்ட் ஏரியா தான் காட்டுறேன். ஃபுட் ரிவ்யூ பண்ணுவேன். அப்போ நீங்க கேட்ட மாதிரி ஃபுட்டோட காஸ்ட் எவ்வளோ, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது, நிறைய விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் தெரியும். ஓகே கைஸ், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கிறேன். நான் காட்டினதுல உங்களுக்கு எந்த ஃபுட் கோர்ட் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல போலீஸ் செக்கிங் அதிகமாக இருக்கும், அதனால வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க. அதோட மிட் நைட் டைம்ல கூட இந்த இடத்துல டிராஃபிக் ஆகும், அது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல கிரௌடு இருந்துட்டே இருக்குது. 1 மணி கூட இந்த இடத்துல கிரௌடு இருக்கும். நீங்க பாக்குற இடம் ஃபுல்லாவே வந்து ஃபுட் ஷாப் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங்க அங்கங்க குரூப்பா உட்கார்ந்து இருக்காங்க. அதனால இந்த இடத்துல டிராஃபிக் ஆவதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபுட் கோர்ட் ஏரியா பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்ப போறோம். பாய். சென்னையில மெயினான ஒரு ஃபுட் கோர்ட் ஏரியானா இந்த 3 தான். டாப் 3ல வரக்கூடிய இந்த 3 ஃபுட் கோர்ட்டே நம்ம பார்த்துருப்போம். இது உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா 3மே தான் சொல்லுவேன். ஏன்னா 3மே நான் ரெகுலராக போகிறது தான் வீக்கெண்டானால. ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போயிட்டு அங்கே போய் ஏதாச்சும் ஒரு ஸ்டார்டர் ஐட்டமோ இல்லை ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் ஃபுட்டோ நார்த் இந்தியன் ஃபுட்டோ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம். பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அந்த மிட் நைட் டைமில் போகிறது, கொஞ்சம் ட்ராவலிங் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எது ஃபேவரட்டோ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் எங்கே கேங்காக போனீங்கன்னா எங்கே சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப நேரம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல ஒரு வீடியோல சந்திக்க வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.